ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வந்து ஜவ்வரிசியை வச்சு தான் ஒரு இட்லி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து பச்சரிசி ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை பண்ணுறது எப்படின்னா, பச்சரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு வெள்ளை துணியில் நல்லா வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் ரவையாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாம். அந்த ரவையை வந்து நான் ஒரு 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். கப் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3 கப். ஒரு சின்ன கப்னா சின்ன கப், பெருசுனா பெருசு, அந்த மாதிரி எந்த கப்போ அந்த கப்பில் ஒரு 3 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. கடையில் வந்து இந்த மாதிரி சிறு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இதை இப்போ நம்ம ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். இதை ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் 3 கப் எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இந்த ஜவ்வரிசியை நான் அப்படியே வந்து இந்த ரவை கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். 3 கப் அரிசி ரவைன்னா 1 கப் ஜவ்வரிசி. அது கூட நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன். அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து நான் இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அரிசி எந்த அளவோ அந்த அளவுக்கு இந்த கேர்டு இருக்கணும். ரொம்ப புளிப்பாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமான புளிப்பு இருந்தால் போதும். 3 கப் கேர்டு வந்து இதில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கையால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் உங்களுக்கு. பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு 8 ஹவர்ஸ்க்கு புளிக்க விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது இதை அப்படியே நம்ம மூடி வச்சு புளிக்க வச்சிடலாம். நம்ம நேற்று ஊற வச்ச ஜவ்வரிசியும் அரிசி ரவையும் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இதுக்கு கொஞ்சமாக இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா மீதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆப்பு சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட இப்போ இட்லி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம இட்லி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த பேட்டரை வந்து இப்போ இட்லி தட்டில் நார்மலாக நம்ம இட்லி வைக்கிற மாதிரி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து குக்கரில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு நம்ம இப்போ எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 10 மினிட்ஸ் இட்லி வச்சு எடுத்தாச்சுன்னா நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நார்மலாக நம்ம இட்லிக்கு எடுக்கிற மாதிரி அதே தான். பாருங்க, நல்லா வெந்திருக்கு இட்லி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் இப்போ தேங்காய் சட்னியும் மோர் மிளகாய் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு காம்பினேஷனாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.